அம்மா அவர்களுடைய கோயிலாக விளங்கக்கூடிய இந்த வேதா இல்லத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டர்களுடைய எழுச்சி ஒரு நாள் வெடிக்கும், அது புரட்சியாக மாறும். அன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கனவு நனவாகும் என்பதை தெரிவித்தோம். அதிமுக இப்படி இருக்க இந்த நிலைமையிலே இருந்தால் தொடர்ந்து அதிமுக நிலை என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இருக்க சூழலே இருந்தால் அதிமுக அடுத்து வருங்காலங்களில் அதிமுக அதே நிலைக்கு திரும்புமா, இல்லை மீண்டும் மீண்டும் கீழே இறங்கிட்டே போகுமா? இப்போ இருக்கிற சூழ்நிலை என்பது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து கொண்டு வருகின்றது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பெறணும். வெற்றியை நோக்கி இந்த இயக்கம் செல்ல வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடாது, நான் மட்டும் சொல்லலை. தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும், தமிழகத்தில் இருக்கின்ற உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை தொண்டர்களும் இன்னைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அனைவரும் ஒரு கையை மட்டும் அசைச்சிக்கிட்டே இருந்த சத்தம் வராது, 2 கைகளும் தட்டினால்தான் ஓசை எழும்பும். ஆக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இதை ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க. புரிந்தவர்களுக்கு புரிந்து நடந்தால் அனைவருக்கும் நல்லது. புரியாமல் நடந்தால் தமிழகத்தினுடைய மக்களும், முக்கியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.